அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் பல நல்ல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் என்ன செய்தியை பார்க்க போகின்றோம் என்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்ன செய்தி அப்படின்னு ஆவலாக இருக்கீங்களா? நகம் கடிப்பது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வியூவர்ஸில் சிலர் கமெண்ட்ஸில் கேட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்குற செய்திகளுக்கு தான் நான் பதிலாக வீடியோ கொடுக்கணும். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளை நான் பார்ப்பேன், அல்லது என்னுடைய உதவியாளர்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதை கேட்குறாங்க மேடம், இதுக்கு கொஞ்சம் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான பதிவுகளை நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த நகம் கடிச்சா வீட்டுக்கு ஆகாதா மேடம் அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல, நம்ம பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யாராவது வீட்டில் நகம் கடிச்சாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, ஏய் நகத்தை கடிக்காத, வீட்டுக்கு ஆகாது, தரித்திரம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல கேள்விப்பட்டு இருப்போம். பெரும்பாலும் நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன், நகத்தை கடிப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம அவங்க கடிக்கிற நேரம் பார்த்து கடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்போ எடுத்துருவாங்க. ஆனால் அவர்களையும் அறியாமல் மீண்டும் அந்த நகத்தை கடிப்பாங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நகத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம உடம்புலேயே வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டிருப்பது நகம். இன்னொன்று, அந்த நகத்தில் நரம்புகளோ இல்லை இரத்த ஓட்டமோ கிடையாது. அதனால தான் நமக்கு அது வளர்ந்த நகத்தை கிள்ளினோம்னா கூட அதுக்கு ஒரு சுரத்தையே இருக்காது, உணர்வே இருக்காது. எங்கே இரத்த ஓட்டம் நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கின்றோ, சதை இருக்கின்றதோ அங்கே நாம் அழுத்தும் போது நமக்கு இந்த நகத்திலேயே வலி ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நகத்தை ஒட்டிய சதை பகுதியை நீங்கள் அழுத்தி பாருங்கள், வலி ஏற்படும். ஆனால் தனியாக நகத்தை நம்ம அழுத்துனா கில்லுனா இல்லை வெட்டுனா வலி தெரியுதா? தெரியாது. ஏன்னா அங்கே இரத்த ஓட்டம் இல்லை, நரம்புகள் கிடையாது. இந்த நகத்திற்கு மேலே ஒரு சதை பகுதி போகுது இல்லையா, அதை நகப்படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகத்திற்கு ஒட்டினார் போல இருக்கின்ற சதை கிட்ட தான் நகத்தினுடைய வேர், அந்த இரத்த ஓட்டம் அப்புறம் நரம்புகள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூடுதலாக வெட்டிட்டோன்னா ரத்தமும் வருது, உயிர் போகின்ற மாதிரி வலிக்கும். ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, அகத்தின் அழகு முகத்திலே அப்படின்னு. இதையே இந்த நகத்துக்குன்னு பழமொழி சொல்லும் பொழுது அகத்தின் அழகு நகத்திலே அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோயை எடுத்து காட்டுகின்ற கண்ணாடியாக இந்த நகம் விளங்குகின்றது. அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்க நகத்தை பார்த்தே சொல்லுவாங்க, ஏய் உனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கோ, சரி பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. அதற்கான மருந்துகள் கொடுப்பாங்க. இல்லை உன் உடம்புல புழு இருக்குது, குடல் புழு இருக்குது அப்படின்றத கூட நகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஞானம் அனுபவம் இருந்த காரணத்தினால தான் பெரியவங்க நகத்தை கடிக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நகம் கடிக்கும் பொழுது கூடுதலாக கடித்து விட்டால் அதிக வலி ஏற்படும். அது தெரிஞ்சு கூட இந்த நகத்தை கடிக்கும் பழக்கம் கொண்டவங்க கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் நான் அதையும் தாண்டி பார்த்துருக்கேன், கடிச்சு கடிச்சு இந்த பல்லால் இல்லை அப்படியே கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல்லில் போட்டு அதை நகத்தை நல்லா பொடியாக்கிட்டு முழுங்கிடுவாங்க. இந்த வலிக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி கூட அந்த நகத்தை விடாமல் கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வலி கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த நகத்தை தொடர்ந்து கடிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கை விரல்களை பாருங்கள், அதை சுற்றிலையும் சொறி சொறி மாதிரி இருக்கும். அதாவது வெடிச்சு போயிருக்கும், தோள்கள் எல்லாம் பிளந்து போயிருக்கும், அங்கே ஒரு நிறமே மாறி இருக்கும். நகத்தை கடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நகத்தை கூடுதலாக இன்னும் கடிக்கணும்னு சதையும் சேர்த்து கடிப்பாங்க. நகம் கடிச்சு கடிச்சு துப்பி துப்பி, இல்லை நகம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே நகம் இல்லைன்னா அடுத்தது சதையை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர். அந்த நகத்தை கடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த சதையையும் சேர்த்து கடிக்கக்கூடிய பழக்கம் கட்டாயம் இருக்குது. அதனால் அந்த நகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது பார்க்கவே நல்லா இருக்காது.
அதை பார்த்து பிறர் ஏளனம் செய்தா கூட பரவாயில்லை அப்படின்னு நகத்தை கடிக்கிறவங்க கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதற்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நகம் கடிக்கும் பழக்கம் உடையவர்கள் எந்நேரமும் நகத்தை கடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, இல்லை எக்ஸாம் டென்ஷன்ஸ், இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, இல்லை கருத்து சுதந்திரம் தடைபடும் பொழுது, அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சல், மன இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது அவர்கள் நகத்தை கடிப்பார்கள் அப்படின்னு. அந்த கடிக்கின்ற குணம் என்ன ஆயிடுது, அப்படியே பழக்கமாக போயிடுது. பொதுவாகவே எதையும் தெளிவாக எதிர்கொள்ள முடியாத மனச்சிந்தனை உடையவர்கள் தான் இந்த நகம் கடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். நகம் கடிக்கும்போது அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி நானே அந்த கண்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதை பார்க்கும்போது என்னமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இவங்க அப்படின்றத நானே உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய தெரிஞ்சவங்களுடைய மகன் ஒருத்தர் நல்லா வளர்ந்த புள்ள தான், கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அடிக்கடி நகம் கடிப்பாங்க. அவங்களுடைய தாய்கிட்ட நான் சொன்னேன், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, என்னன்னு செக் பண்ணு, தனியாக உட்காந்து பேசு அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த நகம் கடிக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்லியும் தொடர்ந்து கடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நகத்தையும் தாண்டி சதையையும் கடித்து கொண்டிருக்கின்றார்கள், அதனால் புண்ணாயிருக்கு, பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க. மன ஆறுதலாக நாம் பேச வேண்டும். அவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அவங்களாகவே நினச்சிருப்பாங்க, இது நம்ம செஞ்சால் அம்மாவுக்கு பிடிக்காதோ, அப்பாவுக்கு பிடிக்காதோ, டீச்சர்ஸ்க்கு பிடிக்காதோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காதோ அப்படின்னு. அதாவது ஒரு வெட்கப்படக்கூடிய மனதை திறந்து பேசக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சகஜமாக பேசுவாங்க, ஒரு சிலர் சகஜமாகவே பேச மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை பூட்டி வச்சுப்பாங்க. இது பேசலாமா கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வட்டத்தை அமைத்து கொள்வார்கள். அப்படி வட்டத்தை அமைத்து கொண்டவர்கள் எதையும் எதிர்கொள்ள துணிவில்லாமல் இந்த மாதிரி நகத்தை கடிப்பது, இது ஒரு செயல்தான். இன்னும் நிறைய செயல்கள் இருக்குது. நிறைய பேர் பல்ல கடிக்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே, அதாவது நினைத்து கொண்டே இருப்பது அப்படின்றது இருக்கின்ற காரணத்தினால தான் நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடிச்சு துப்புவாங்க, இல்லாட்டி அதையே கடிச்சு சாப்பிடுவாங்க, சதையையும் கடிப்பார்கள். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு நான் மருத்துவ ரீதியாக சொல்கிறேன், அதாவது சயின்டிஃபிக்கலி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்கிறேன். அந்த நகத்தை சுற்றி பூஞ்சை தொற்று நமக்கு தெரியாமல் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட, சாதாரண காலகட்டத்திலே நான் சொல்கிறேன், அடிக்கடி கையை கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நகத்தை எல்லாம் சுத்தப்படுத்தணும், கையை கழுவணும், நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றணும். மேனிக்யூர் எல்லாம் இப்போ வந்ததற்கான காரணம் என்னென்னா, அது நம் கைகளை சுத்தமாக பராமரிக்கும் முறைன்ற காரணத்தினால தான் மேனிக்யூர் எல்லாம் வந்திருக்கு. டெட் செல்ஸ் எடுப்பாங்க, டெட் ஸ்கின் இருக்கும், அதாவது நகத்திற்கு கீழே தேவையற்ற சதை இருக்கும், அதையெல்லாம் எடுப்பாங்க.
எதுக்காக எடுக்கிறாங்கன்னா அதில் பூஞ்சை தொற்றுகள் இருக்கும். அந்த பூஞ்சை தொற்றுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் டெட் செல்ஸ் இருக்குது, அங்கே டெட் ஸ்கின் இருக்குது, அதையெல்லாம் பயன்படாது அது இருந்தும் கூட அப்படின்றதுனால எடுக்கிறாங்க. நகத்தை சுற்றி இருக்கின்ற பாக்டீரியாவுக்கு சால்மோனெல்லா ஈகோலி என்கின்ற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நகத்துக்குள்ளே இருக்கின்ற அழுக்குகளில் இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து இந்த நகத்தை கடித்து நம்ம புண்ணாக்கிக்கிறோம் இல்லையா, சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக உடம்புக்குள்ளர போயிட்டு நமக்கு பலவிதமான வியாதிகளை உருவாக்கும். இந்த வைரஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு குடல் புண் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நம்முடைய இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதை விடுங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாம் கூட அதிகமாகி புற்றுநோய் ஏற்படுவதற்கு கூட காரணமாக அமைகிறது. அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு நகம் கடிக்கிறதுனால புற்றுநோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த நகத்தை நாம் ஏன் கடிக்கணும்? இந்த நகத்தை கடிக்கிறவங்க கொஞ்சம் இந்த பதிவை பாருங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நகத்தை கடிப்பதனால ஏகப்பட்ட வியாதிகள், இது மட்டும் கிடையாது, புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, தோல் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நம் உடல் உறுப்புகள் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நகம் கடிப்பவர்களுடைய மேல்தாடையும் கீழ்தாடையும் மூட முடியாமல் போகும் நாளடைவில். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உடல் உள்ளுக்குள்ளே போய்கிட்டு உணவு செரிமானத்தை தடைப்படுத்தும். உணவு செரிமானம் தடைபடாமல் ஒன்றா போய் சேர்ந்து என்ன ஆகும், அப்பெண்டிக்ஸ் வரும், ஆப்ரேஷன் பண்ணணும். சிறு குடல் அது வளருது, அதில் தான் போய் எல்லாமே தங்கிக்கும், செரிமானம் ஆகாது, ஃபுட் பாய்சன் ஆகும். நகம் கடித்தலை அமெரிக்கன் மனநல ஆய்வகம் என்ன சொல்லுதுன்னா, எண்ண சுழற்சி நோயின் அறிகுறி, அதாவது ஓசிடின்னு சொல்லுவாங்க, ஒபசசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனநோயின் அறிகுறியாகத்தான் இந்த நகம் கடித்தலை சொல்கிறார்கள். அதனால் நகம் கடிக்கிறவங்க எல்லாம் மனநோயாளின்னு நம்ம முடிவு பண்ணிட வேண்டாம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது, ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க முடியாத பொழுது, எக்ஸாம் டென்ஷன் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பதட்டப்படுறவங்க நகம் கடித்தல் மூலமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று, அதன் மூலமாக தன்னுடைய ஸ்ட்ரெஸ், பயம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். அவங்க கூட உட்கார்ந்து பேசணும், அவங்க கூட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். இப்படி கடிக்கிறதுனால உடம்புக்கு ஆகாது, உனக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். பெரியவங்களே கடிக்கிறாங்க, நான் நிறைய பெரியவங்களே பார்த்துருக்கேன். இத்தனை நேரம் நாம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம், இப்பொழுது கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகும், அதாவது சாஸ்திர ரீதியாக, அதாவது நம்ம பெரியவங்க சொன்னது ஆகாதுன்னு அனுபவபூர்வமாக சொன்னதெல்லாம் சாஸ்திரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு பெரிய நோயில் கொண்டு போய் விட்டுருது இந்த நகம் கடிக்கிறது காரணமாக அப்படின்னா அது வீட்டுக்கு ஆகாது தானே. நம்ம வீட்டில் ஒருத்தர் தானே அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவங்களுக்கு உடம்புக்கு ஆகலைன்னா அது வீட்டுக்கு ஆகாதது தான். இன்னொன்று, அப்படி ஆகாமல் போகின்ற காரணத்தினால பெரிய நோயில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அதுக்கு செலவு நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். இந்த நகம் கடித்து உடல் உபாதை ஏற்பட்டு தொடர்ந்து செலவு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அது தரித்திர நிலையிலெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் நகத்தை கடித்தால் வீட்டுக்கு ஆகாது, தரித்திரம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து இந்த நகத்தை நினைத்த நேரத்தில் நாம் வெட்டி வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, கடித்து துப்பக்கூடாது. இந்த நகம் கடிக்கிறவங்க பழக்கமே என்னென்னா, நினைச்ச நேரத்தில் நகத்தை கடித்து துப்புவார்கள், நினச்ச இடத்துல துப்புவாங்க. அது இடம் பொருள் ஏவல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. யாராவது முன்னாடி இருக்கிறாங்களா, இல்லை எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் பார்க்கறதில்ல. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும், அதனால் நகத்தை கடிப்பாங்க. துள்ளி கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அதை அப்படியே கடித்து துப்பிடுவாங்க. அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னு கூட பார்க்காம அதை செஞ்சுருவாங்க. இந்த நகத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த காலத்தில் தவறான செயல்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த நகத்தை நினச்ச நேரத்தில் வெட்டக்கூடாது, அதுவும் மாலை விளக்கு வைத்த பின்னாடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு நிறைய இன்னும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. யார் காலையாவது அது குத்திருச்சுன்னா வீட்டில் சண்டை வரும். அப்புறம் நகத்தை வெட்டி கீழே போட்டால்
அது வேண்டாதவர்கள் எடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி கதையெல்லாம் போகுன்றதுக்காக தான் வீட்டிற்கு ஆகாது அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு செய்தியை சொல்ல தோணுது. டென்ஷனாக இருக்கும்போது நகத்தை கடிச்சு துப்புறாங்க. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதே நகத்தை ரொம்ப அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதை இப்படி வெட்டி இது என்ன ஷேப் பண்ணிக்கிறது என்ன, அப்படி வெட்டி ஷேப் பண்ணிக்கிறது என்ன. மனிதனுடைய எண்ணத்தை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு இல்லை? சரி, இந்த நகத்தை கடிக்கின்ற வழக்கத்தை சிறு பிள்ளைகளிலிருந்தே நாம் தடுக்க வேண்டும். திடீர்னு போயிட்டு பெருசான பின்னாடி இதை நிறுத்துன்னு நம்ம திட்டி அடித்து ஒன்றும் ஆகாது வேலைக்கு. அதனால் சின்ன பிள்ளையிலேயே கடிக்கிறாங்கன்னா சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா விடக்கூடாது. அதை நாம் தடுக்க வேண்டும். சொல்லி சொல்லி பார்க்கலாம். கேட்கலையா, வேப்ப எண்ணெயை பூசி விடுங்க. அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்காதோ பாவக்காய் ஜூஸ் பூசி விடலாம். இதெல்லாம் பூசி விட்டு நீங்கள் தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் தடுத்துருக்காங்க. அதனால் சின்ன பிள்ளையிலேயே நகம் கடிக்கும் வழக்கம் இருந்ததுன்னா அதை தடுக்க பாருங்கள். பெரியவர்களுக்கு கூட இதே உபாயத்தை கடைபிடிக்கலாம். வேப்ப எண்ணெயை பூசிக்கோங்க. கம்பல்சரியாக நீங்களே பூசிக்கோங்க. யாரும் பூசி விடணுன்றது அவசியம் கிடையாது. பூச வரும்போது பெரியவங்க ஓடவும் வேண்டாம். நீங்களே வேப்ப இலை சாறு இல்லை வேப்ப எண்ணெயை பூசிக்கொள்ளலாம். அதெல்லாம் நல்லது தான், நச்சுக்கிருமிகளை கொல்லும். அப்புறம் இந்த பாகற்காய் சாறு இருக்கு இல்லையா, அதையும் பூசிக்கலாம். அதெல்லாம் நம்ம தெரியாமல் கை வச்சா கூட என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிப்புழு எல்லாம் செத்து போயிடும், கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். என்னடா இந்த பதிவில் இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு பயமுறுத்துறீங்களே, புற்றுநோயின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சரி, நீங்கள் சரி பண்ணிக்க பாருங்கள். நான் உங்களெல்லாம் பயமுறுத்தலை. பொதுவாகவே நான் நேர்மறையான விஷயங்களை தான் பெரும்பாலும் பேசுவேன், அதைத்தான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். என்னடா இது வந்தாங்களா, இது சொன்னாங்களா, viha.online பற்றி ஏன் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு நாளுமே வருவாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். கூகுளுக்கு போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தமிழ்லேயே ஸ்பெல்லிங் இருக்குது. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி viha.online அப்படின்னு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பொருள்கள் புதிதாக தினமுமே அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போய் பாருங்கள், தரமான பயனுள்ள பொருள்கள். வேறு எந்த ஆன்லைன்லேயும் விஹா என்கின்ற பெயர் இருந்ததுன்னா அது எங்களுடையது கிடையாது. இன்னொன்று, உங்களுடைய ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் விஹா ஷாப் அப்படி இருந்துச்சுன்னா அது எங்களுடையது கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட தான் இந்த பொருள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. அதை யாரும் நம்ப வேண்டாம். நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. பொருள்களை நேராக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம். நீங்கள் சுலபமாக வருவதற்காக கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்குது, அதை பின்பற்றி கொண்டு வரலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.